குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக காரணம் வந்து தவறான உணவு பழக்கங்கள் தான் மெயினான காரணம். ஏன்னா குடலோட முக்கிய முக்கிய வேலையே நம்ம இறையை உண்டு அதை செமிச்சு அதை ஸ்டோர் பண்ணி அதை திருப்பி மலமாக மாற்றி வரைக்கும் அதுதான் அதோட வேலை. அதில் நம்ம உணவு நம்ம கொடுத்தா தான் அந்த உணவை ஜீரணித்து மற்ற பொருள்களுக்கு சக்தி அனுப்பி பண்ணுற வேலை தான் குடல் பார்க்குது. அது இப்போ தவறான உணவு பழக்கங்கள் பழகும்போது கண்டிப்பாக உடல் பாதிக்கப்படுது. அடுத்து முக்கியமானது உறக்கம். உறக்கத்துக்கும் குடலுக்கும் மிக முக்கிய உறவு உண்டு. அதனால தான் என்ன பண்ண சரியாக உறங்கலை அப்படின்னா மலம் கழிக்கிறதுக்கு லேட் ஆகுது, பைல்ஸ் வர்றது, ஃபிஷர் வர்றது, எல்லாத்துக்கும் காரணம் வந்து உறக்கமின்மை. அடுத்தது வந்து ட்ரிங்க்ஸு, போதைகள், ஆல்கஹாலு, பீர் அடிக்கிறது, ஈவன் ஸ்மோக்கிங், இதெல்லாமே பாதிக்கும். இது போக வந்து குடல் பாதிப்பு வந்து பெரும்பாலும் வர்றதுக்கு காரணம் இயற்கையில் தவிர மரபு வழின்னா என்னென்னா இந்த சில ஜீன்ஸ்லேயே சில நோய்கள் இருக்கும். அது வந்து மலக்குடல் கேன்சர்ஸு, இரைப்பை கேன்சர்ஸு, இதெல்லாம் வந்து மரபு வழியாக வரும். இதை வந்து நெப்போலியன் காலத்திலே வந்து இந்த மரபுவழி காலத்து நோய்கள்லாம் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க ரீட்ரோகிரேடாக. அது பேர் வந்து போனபார்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறப்பையில் வந்து மரபு வழியாக வந்திருக்கு. அவர் காலத்திலே அந்த சந்ததியிலே இருந்திருக்கு இந்த நோய்கள் பழைய காலத்திலே. ஸோ இதுதான் குடல் சார்ந்த நோய்கள் காரணங்கள். உணவுகளில் வந்து நார்ச்சத்து உணவுகளை குறைக்கிறது, அடுத்ததாக மாமிச உணவுகளை அதிகரிக்கிறது, இதுதான் மிகப்பெரிய குடலுக்கு எதிரி. தாவர வகை வெஜிடேரியன் உணவு தான் வந்து குடலுக்கு மிக மிக நல்லது, ஆரோக்கியத்துக்கும் நல்லது, டைஜஷனுக்கு நல்லது. ரெட் மீட் மாமிச உணவு கண்டிப்பாக குடலுக்கு கெட்டதை உண்டு பண்ணுகிறது. மட்டுமல்லாமல் குடல் சார்ந்த கேன்சர்கள் உருவாகிறதுக்கும் அதான் காரணமாக அமையுது.